நம்ம மசில் பிடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு கிடைக்கிறது நமக்கு. அந்த மாதிரி கூட எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா? ராமருடைய பாதத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறார். இப்படி இருக்கிறார் சின்ன பிள்ளை மாதிரி. ராமருடைய பாதத்தில் ஹனுமான பார்த்தா எவ்வளோ சக்திவான் அவர். அவர் அந்த ராமருடைய பாதத்தில் வந்த உடனே அவருக்கு சின்ன குழந்தை ஆயிட்டார். அந்த சக்தி ஒன்றும் அவராக காட்டவில்லை, அவர் பக்தி தான் காட்டுறார். அதற்கு இப்படியெல்லாம் நிற்கல வேண்டாம், ராமனா இந்த உலகத்துக்கு பெரிய சக்திமான் என்னென்ன சொல்லிட்டு இந்த மசில்பாடெல்லாம் காட்டிட்டு நிற்கலாம் ராமருடைய பாதத்தில். ஆனால் நின்னாலும் ராமனை நிற்க விட மாட்டார், ஒதுக்கி வச்சிருவார். அது ஹனுமானுக்கு தெரியும். அதனால்தான் பக்தி பூர்வமான நம்ம இருந்தால் பகவான பாதத்தோடு இருக்கலாம். சக்திதான் திருச்சென்று நினைச்சிட்டு இருந்தால் ஏதாச்சும் மூலத்தில் ஒதுங்கி இருக்க வேண்டியது. அதுதான் சகப்போல் சொல்லுவேன், பகவானுடைய சேவையில் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும். ஹனுமான் எப்படி இருக்கிறார்? கதையை தூக்கி கௌரவமாக இருக்கிறார். ஒரு கையில் மலையை தூக்கி ரொம்ப சக்திவானாக இருக்கிறார். அவரோட வேலையில் வேலைக்கு போகும்போது அவர் எப்படி போகல, இப்படி தான் இருக்கிறார். அது மாதிரி நம்ம வாழணும். சேவை என்று சொல்லும்போது இப்படி இருக்க வேண்டும், வேலை என்று சொல்லும்போது கௌரவமாக இருக்க வேண்டும். அப்போதான் நமக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் கூட சுவாமியோட சிரிச்ச முகம் பார்க்கறதுக்கு தான் ஆசைப்படுறீங்க. நாங்களும் அதை ஆசைப்படுறோம். உங்களோட சிரிச்ச முகம் பார்க்கறதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் நான் சிரிக்கலாம் தரேன். இப்படியெல்லாம் பார்த்தா தான் வந்து பயமாகிடும். எனக்கு நாங்கள் காட்டுக்கூட வந்துட்டோம் அப்படின்னு எப்பவும் ஆனந்தமாக இருக்கணும், ஆனந்த நிலையாக இருக்கணும். அப்போ தான் அவங்க நிறைய வரணும். ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை மாதிரி நம்ம சிரிச்ச முகத்தோடு இருந்து சேவை பண்ணனால நம்மளுக்கு நிறைய சாநித்தியம் கிடைக்கும். அப்போதான் பகவான் நிறைய கட்டி கொடுப்பாங்க. இன்னைக்கு மார்னிங் சாமி கிளாஸில் இருந்து இறங்கி வரோம், காரில் ஏறுவது காலம். அப்போ நமக்கு ஒரு காக்கா இருக்கிறார், லண்டனில் இருந்தவர் ஓடி ஓடி வருவார் சாமி பார்த்துட்டு. அவர் வயசு பார்க்க ரொம்ப ஜாஸ்தி, 27 வயசு. அந்த 27 வயசு குழந்தை சின்ன பிள்ளை மாதிரி இருப்பார். அப்போ சாமி என்ன பண்ண தெரியும், ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு காரில் ஏறும்போது அவன் பக்கத்தில் நிற்கிறார். கவர்மெண்ட் வந்துட்டு சாமிக்கு கட்டி பிடிச்சு அவனும் சாமிக்காக ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், குழந்தை மாதிரி இருப்பார். கட்டி பிடிச்சிட்டு அவர் அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சாமி இப்படி ஆனந்த கண்ணீர் வந்துட்டு அவருக்கு உண்டு. அப்புறம் அவர் கூட வந்தவரோட சொல்லியிருக்கிறாரா, எனக்கு இன்னைக்கு சுவாமி 5 வருஷம் எனக்கு வாழ வேண்டிய சக்தியை கொடுத்திருக்கிறார். 5 வருஷம் எனக்கு வரப்போகிற வியாதிகள் எல்லாம் கட்டி பிடிச்சி எடுத்திருக்கிறார். அவருக்கு இந்த ஃபீலிங் வளரும், கட்டி பிடிச்ச உடனே. அது வரைக்கும் வந்து கரெக்டாக இருந்தால் சாமி கட்டி பிடிச்ச உடனே அவருக்கு அந்த காட்சி கிடைச்சிருக்கலாம். அப்போ அப்படியெல்லாம் வந்து பகவான் நம்மகிட்ட எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம அந்த அளவுக்கு விளையாட்டு கொடுக்கணும், விருந்தாவனம் மாதிரி வாழணும். அப்போ தான் அந்த நாட்டுகள் நடக்குது. எங்கேயா இருந்தால் இப்போ ஸ்ரீகிருஷ்ண பகவான் பார்த்தீங்கன்னா சுதாமாவனுடைய பாதத்தை கழுவி கொடுத்தாரு. சுதாமாவை வீடுக்கு உட்கார வச்சு பாதத்தில் ஸ்ரீகிருஷ்ண பகவான் இருந்து சுதாமாவுடைய பாதத்தை கழுவுறாரு. அப்போ பக்தனுடைய பாதம் பகவான் கழுவி கொடுத்தார். எப்படி? அந்த அளவுக்கு பக்தனுக்குள்ள பகவான் நிறைவாக இருக்கிறது. அப்போதான் அந்த பாக்கியம் கிடைக்கும். பகவான் இருக்கிற இடத்துல தான் பகவான் இருந்து சேவை பண்ணுவார். அதுக்கு நம்மளால் மானசீகமாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த உரிமை எல்லா பக்கத்துக்கும் உங்களோட உதவி தேவை இருக்கு. அப்போ நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாலும் எனக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் உதவி பண்ண முடியும். அதனால் எப்பவும் நல்லா ஆத்மார்த்தமாக நம்ம எல்லோரும் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்கு நீங்கள் மானசீகமாக குழந்தை மாதிரி கூப்பிடுங்க கடவுளை. அந்த குழந்தை மேலே ரொம்ப கடிச்சா அந்த குழந்தை எப்படி கட்டி கட்டி கூப்பிடுறது அம்மாவை. அம்மா எங்கே இருந்தாலும் ஓடி வரும் அந்த குழந்தையோட அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டு ஓடி வந்தது. சமையல் அறையில் பாலை கொதிக்க வச்சிருந்தாலும் பாலை கொதிச்சு போனாலும் சரி குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஓடி வந்தது.
மானசீகமாയിട്ട് நம்ம பகவானை ரொம்ப டீப்பாக இருந்து பகவான்கிட்ட கேட்கணும், அருள் கேட்கணும். எனக்கு அருள் கொடுங்க, என்னை ப்ளஸ் பண்ணுவோம், எனக்கு நிறைய சேவை பண்ணணும், எனக்கு அருள் கொடுங்க, எனக்கு அகங்காரத்தை எடுத்துடுங்க, எனக்கு இருக்கிற ஆணவத்தை அகங்காரத்தை எடுத்துடுங்க, என்னை ரொம்ப ஃப்ரீயாக வாழ விடுங்க. அப்படி என்ற ஒரு தயா பக்தியோடு நம்ம பகவானை பிச்சைக்கணும். பகவானுக்கு தான் பிச்சை எடுக்கணும். நம்ம மற்றவர்களுக்கெல்லாம் நம்ம பிச்சை போடணும். பகவான் போடுற பிச்சைனால இந்த ஒரு நாளில் நம்ம பிச்சை போடலாம். எங்களுக்கெல்லாம் பகவான் இவ்வளோதான் போட்டார், அவனுக்கு வச்சுட்டு நாங்கள் இவ்வளோ போட்டு கொண்டு இருக்கிற முடியாது. பார்த்தீங்களா? அது மாதிரி பகவான் நம்மளுக்கு ஒரு வேளை பிச்சை போட்டால், அவரோட அருள் பிச்சை நமக்கு கிடைச்சா, இந்த ஒரு நாளில் இருக்கிற அவ்வளோ உயிர்களுக்கும் நம்மளால் ஆறுதல் சொல்ல முடியும். அதுதான் உண்மை. அதுக்குத்தான் நீங்கள் எல்லாரும் சமர்ப்பண பக்தியோட இருக்க வேண்டும். அன்றைக்கு ஒரு 4-5 நாள் அவங்களோட தான் இருக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் சமர்ப்பண பக்தியோட எங்கெல்லாம் சேவைகள் தயார்படுத்தி இருக்கிறார்கள், அங்கெல்லாம் வந்து சேவையை கலந்து கொள்ளுங்கள். முக்கியம் தர்ஷனம் கிடையாது, சத் சங்கம். சத் சங்கம் தான் முக்கியம். அந்த சத் சங்கத்துக்குள்ளிருந்தே நம்மளுடைய கர்ம வினைகளெல்லாம் நிவர்த்தியாகும். கர்மயோகத்தில் மங்களமான வைபவங்கள் எல்லாம் கிடைக்கும். 5000 பேர் இங்கே உட்காந்துட்டீங்கன்னா 5000 பேரை இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு 5 நிமிஷம் பேசுறதுக்கு எங்களுக்கு வசதி இருக்காது, இந்த மண்டபத்துக்கும் வசதி இருக்காது. ஆனால் 5000 பேரும் ஒரு அரை மணி நேரம் சத்சங்கத்தில் இருந்தால் போதும். அந்த அரை மணி நேரத்திலேயே அந்த சத்சங்கத்தில் எல்லா உள்ளத்திலையும் உடம்பிலையும் இருக்குகின்ற ஆதியும் வியாதியும் எல்லாம் போய்விடும். அப்புறம் ஏதாவது சாதனா சம்பிரதாயம் எங்கேயாவது சொல்லிக் கொடுக்கறதா இருந்தால் அதை மானசீகமாக நீங்கள் பண்ணணும். இப்போ கொஞ்ச நேரத்தில் சுப்பிரமணிய அஷ்டோத்தர சதநாமாவளி அர்ச்சனை நடக்கும். வேலுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறார்கள் மக்கள். அப்போ வேலெல்லாம் நம்ம கையில் கொடுத்து நம்மளெல்லாம் வேலோட உட்கார வச்சு அந்த வேலுக்கு அர்ச்சனை செய்யறதுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணி நாங்கள் சொல்லும் ஒவ்வொரு நாமங்களும் சொல்லி அதுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்போ நீங்களெல்லாம் தயாராக இருக்கிறீங்களா? ஏற்றி வச்ச விளக்கு மாதிரி இருக்கிறீங்களா? ஏற்றி வச்ச விளக்கு தான் நம்மளோட. ஏற்றி வச்ச விளக்குன்னா விளக்கு ஒரு நாளைக்கு இறக்கி வைக்கக்கூடாது, விளக்கு ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்ச விளக்கு தான் நம்ம வாழ்க்கை. கேணிக்குள்ளே இருக்கிற விளக்கு கிடையாது நம்ம வாழ்க்கை. மலை மேலே இருக்கிற ஜோதி தான் நம்ம வாழ்க்கை. ஒரு கேணிக்குள்ளே போயிட்டு நம்ம விளக்கேற்றி வச்சா அந்த உள்ள கேணிக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மலை மேலே போயிட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சா அந்த ஒளி எல்லா உலகத்துக்கும் பரவும். அது மாதிரி மலை மேலே இருக்கிற விளக்கு மாதிரி நம்மளெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சு வாழணும். அதுக்கு தான் இந்த அருளெல்லாம் நம்மளை தேடி இங்கே வந்திருக்கின்றது. இப்போ நீங்களெல்லாம் இங்கேருந்து ஸ்ரீகிருஷ்ணாபுரம் வந்து சாமியை பார்க்கணுன்னா அவன் விஷயம் கிடையாது, ரொம்ப தியாகம் இருக்குது. இங்கே